சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த ஒரு பொருள் உங்க வீட்டுல மட்டும் இருந்ததுன்னா பணத்துக்கு பஞ்சமே வராதான். அது எந்த பொருள்ன்றத பத்தி பார்க்கலாம். வாஸ்து ரீதியா சில பொருட்கள் அதிர்ஷ்டம் நிறைஞ்சதா கருதப்படுது. ஆனா ஆன்மீக ரீதியா இந்த ஒரு விஷயத்த துரதிர்ஷ்டத்துக்கு அடையாளமா சொல்லப்படுறதும் உண்டு. துரதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சது சரியா இல்லனா இது நிஜமாவே அதிர்ஷ்டம் தருமா? நம்ம வீட்லயும் அதிர்ஷ்ட யோகங்கள் வர்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து ரீதியா அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் சரியான திசையிலையும் சரியான அறையிலையும் வைக்கப்படுறதுனால அந்த இல்லத்துல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு தீர்க்கமா நம்பப்படுது. இது மூலமா குடும்பத்துல வறுமை நீங்கி துரதிர்ஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்றது பெரும்பாலானவங்களோட நம்பிக்கையாவே இருந்துட்டு வருது. அதிர்ஷ்ட பொருட்கள்ல ஒண்ணு ஆமை சிலை. பொதுவா ஆன்மீகத்துல ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு பழமொழிகள்ல சொல்லப்படுறது உண்டு. ஆனா இந்த ஆமை வாஸ்து சாஸ்திரத்துல அதிர்ஷ்ட மலை பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாதான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படாது செயல்படாது அப்படின்னு சொல்றது முறையானது கிடையாது. பல தமிழ் பழமொழிகள் அர்த்தம் புரியாம திரிச்சு சொல்லப்படுறது உண்டு. இது அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல வேறு விதமா பார்க்கப்படுறதும் உண்டு. அந்த வகையில ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம்ன்றது வேறதான். வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி தான் இந்த ஆமை. மெதுவா நகரக்கூடிய தன்மை கொண்டது. இது நகர்ந்து வீட்டுல வருவது கூட தெரியாம இருந்தா அந்நியர்கள் யாராவது வந்தா எப்படி அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும்? அந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்தோட இருக்கக்கூடிய வீடு எப்படி உருப்படும்? இதை உணர்த்துறதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டது. நம்மளோட முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாம சொல்றது கிடையாது. ஆமை இருக்கக்கூடிய வீடு நிச்சயமா உருப்படும். ஒரு ஆமை படம் இல்லைன்னா ஆமையோட சிலை அதிர்ஷ்ட குறியீடாதான் சொல்லப்படுது. இது படமாகவோ இல்லைன்னா சிலையாகவோ நீங்க உங்களோட மீன் தொட்டி இல்லைன்னா வரவேற்பறையில எல்லாரோட பார்வையும் படும்படி வச்சா அங்க அதிர்ஷ்டம் நிறைஞ்சு இருக்குமா. உலோகம், ஸ்படிகம், மரம், கல் இதால உருவாக்கக்கூடிய ஆமை ரொம்பவே விசேஷமானது. இந்த வகையில ஆமைய வாங்கி வடமேற்கு திசை இல்லைன்னா தென்மேற்கு திசை, தென்கிழக்கு திசை இதுல வச்சா யோகங்களுக்கு பஞ்சமே இருக்காது. கிழக்கு திசை அப்படின்றது இதோட விசேஷமான திசை. கிழக்குல ஆமை சிலையை வச்சா அங்க பணவரவுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஆமைய இத்தனை நாள் புறக்கணிச்சிட்டோமே அப்படின்னு உங்களுக்கே தோன்றும். ஆமை சிலை உண்மையிலே வாஸ்து ரீதியா நல்ல பலன்களை கொடுக்கறதாவே நம்பப்படுது. அதனால ஏதாவது ஒரு உலோகத்தால் ஆன ஆமைய நீங்களும் உங்க வீட்டுல வச்சு பாருங்க, அதிர்ஷ்ட யோகங்களையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.